Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், வெல்கம் டு த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் முழுக்க எதை பற்றி அப்படின்னா நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வீடியோ எடிட்டிங் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடிட்டிங்கில் எந்த ஒரு பேசிக் நாலேஜோ இல்லை எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து வந்து வீடியோ எடிட்டிங் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் என்னென்ன மாதிரி அப்படின்னா வந்து வீடியோ எடிட்டிங்கில் இருக்க எல்லா டாப்பிக்கும் வரும். அண்ட் முக்கியமாக வந்து விஎஃப்எக்ஸ்லாம் இதில் வராது, ஓகேவா? ஸோ விஎஃப்எக்ஸுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். இது வந்து வீடியோ எடிட்டிங், ஓகேவா? இருந்தாலும் நம்ம விஎஃப்எக்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் நிறைய வச்சு நம்ம விஎஃப்எக்ஸே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேசிக்கான விஎஃப்எக்ஸை பண்ணுவோம். பட் அட்வான்ஸ் லெவலான விஎஃப்எக்ஸ் இதில் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் தான், ஓகேவா? ஸோ வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு வீடியோ, ஒரு பேசிக்காக இருக்கிற வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம், அதில் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், கலர் கிரேடிங்லாம் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஒரு நார்மலாக பேசிக்காக வந்து ஒரு வீடியோஸ் கிளிப்பை எப்படி மெர்ஜ் பண்ணலாம், சாங்ஸ் எப்படி மாற்றலாம், இந்த மாதிரி வந்து சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் சில அனிமேஷன்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் வர டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம். ப்ளஸ் பேசிக்காக கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் புல்லட் ஷார்ட்ஸு இந்த மாதிரி வந்து சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த கோர்ஸில் நம்ம வந்து 2 டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஃபிலிமோரா அண்ட் வந்து இன்னொன்று வந்து ப்ரீமியர் ப்ரோ. ஏன் நாம் வந்து 2 டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோ வந்து ஒரு அட்வான்ஸான டூல். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூல் வந்து நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே வந்து 8 GB ரேம் வேணும். சப்போஸ் 4 GB ரேம் இருந்துச்சுனாலே அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹேங் ஆகும். 2 GB இருந்துச்சு அப்படின்னா யூஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபிலிமோரா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபிலிமோராங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. ப்ளஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸு நிறைய பேர் வந்து இப்போவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலான யூடியூபர்ஸே இந்த ஃபிலிமோரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் பண்ணலாம், நார்மல் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இதில் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஃபிலிமோரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 GB ரேம் இருக்கிற கம்ப்யூட்டரில் கூட நல்லா ஓடும். அதனால் நீங்கள் எதுவும் ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிலிமோரா யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிறனால நம்ம வந்து அதை ஈஸியாக என்ட்ரு பண்ணி எடிட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃபிலிமோராவில் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் பண்ணலாம், கலர் கிரேடிங் எப்படி பண்ணலாம், அதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே இந்த ஃபிலிமோரா டூலில் முடிச்சுட்டு இதே விஷயங்களை எப்படி வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணலாம் அப்படின்னு வைப்போம். இப்போ நம்ம ஃபிலிமோராவில் என்னென்னலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தனோ அதே விஷயத்த ப்ரீமியர் ப்ரோவில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு அனிமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதே அனிமேஷனை ப்ரீமியர் ப்ரோலையும் பண்ணுவோம். பேசிக்காக வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதனால உங்களுக்கு வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அட்வான்ஸாக 8 GBயோ இல்லை அதுக்கு மேலே வந்து நல்ல பெரிய கம்ப்யூட்டர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும், காஸ்ட்லியான கம்ப்யூட்டர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேசிக்காக வந்து ஃபிலிமோரா வச்சு வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். ஸோ ஃபிலிமோரா வச்சு எடிட் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப தப்பான ஒரு இதெல்லாம் கிடையாது, ஓகேவா? எவ்வளோ ப்ரொஃபஷனலான யூடியூபர்ஸ் வந்து தன்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஃபிலிமோரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு ஹை ப்ரொஃபஷனல் குவாலிட்டி தான் இருக்கும் நீங்கள் எடிட் பண்ணி முடிக்கும் போது. அது ஒன்றும் பார்க்குறதுக்கு வந்து நம்ம மொபைலில் எடிட் பண்ணுற மாதிரி இல்லை வந்து சின்ன பசங்க எடிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, ஓகேவா? அடோப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணும்போது அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்கலாம். பட் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலிமோரா தான் கற்றுக்க போகிறோம். அதனால் ஃபிலிமோராவை முதல்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒண்டர் ஷேர் ஃபிலிமோரா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுலேயே வந்து ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற டைமில் வரல அப்படின்னா இந்த filmora.wondershare.net அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டவுன்லோடாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கு. பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபிலிமோரா அப்படிங்கிறது வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது, காசு கொடுத்து வாங்குகிற வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிளாக்கும் கிடையாது. பட் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சின்னதாக வந்து ஃபிலிமோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் வந்து சைடில் வரும், அவ்வளோதான்.
மற்றபடி நீங்கள் வந்து என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலான வெர்ஷன்ஸில். சப்போஸ் உங்ககிட்ட மணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து கிராக்கட் வெர்ஷன்ஸோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஹேக் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நான் காட்ட போதில்லை. பிகாஸ் அது வந்து இல்லீகல்ங்கிறதுனால நான் வந்து இந்த கோர்ஸில் அதை பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரை இட் ஃப்ரீ ஃபார் அப்படின்னு கிளிக் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிலிமோரா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து எஸ் கேட்குது. இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்படின்னா கஸ்டமைஸ் இன்ஸ்டால் இருக்குது, எங்கே வந்து லொக்கேஷன் சேவ் பண்ணணும், இங்கிலீஷ் ஆர் வேறு ஏதாவது லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். பட் இப்போ நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போது நான் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா ஃபிலிமோரா ஒண்டர்ஷேர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் நானும் இதை இன்ஸ்டால் பண்ணேன். நானும் புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீமியம் வெர்ஷன் பே பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் காசு கொடுத்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிராக்கட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றது கரெக்டாக. இப்போது இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒயிட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற சைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் விண்டோ வரும். ஸோ இப்போது இந்த மெசேஜ் சென்டர் வரும். இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் இது மாதிரி பேசிக்காக நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம இதில் ஆடியோ இருக்கும், டைட்டில்ஸ், இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இது உள்ளே இருக்கும். நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து எல்லா வீடியோலையும் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டைட்டில்ஸு, எலமெண்ட்ஸு, எஃபெக்ட்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்காக ஒரு வீடியோவை எப்படி இம்போர்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட ஃபிலிமோராவில் ஒரு வீடியோவை எப்படி இம்போர்ட் பண்ணி அதை கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூடியூப்லேருந்து ஏதாச்சும் ஒரு சாங்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இதில் போட்டுட்டு நம்ம நார்மலாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு 30 செகண்ட்ஸ் அது மாதிரி நம்ம கட் பண்ணுவோம். கரெக்டாக 30 செகண்ட்ஸோ இல்லைனா ஒரு சில லைன்ஸ் 12 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக வந்து எப்படி வந்து ஒரு வீடியோவை கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு வீடியோ வேணும். கரெக்டாக அப்போ தான் நம்ம இதில் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப்பில் போய்ட்டு உங்களுக்கு வந்து என்ன சாங் வேணுமோ நீங்கள் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் வந்து ரெமூவ் சாங்ஸ் மாதிரி போடுறேன். ஜஸ்ட் வந்து நான் இது ஏன் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் அப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ மேபி இந்த சாங் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த சாங் இருக்குது. இப்போ இதில் நான் வந்து மேபி வந்து இதுலேருந்து ஓகேவா கரெக்டாக 2.05 செகண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா qdownloader.net அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. qdownloader.net. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு இந்த யூடியூப் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த வெப்சைட்டோட நேம். இப்போது இதில் வந்து ஹெச்டி தான் நமக்கு வேணும். ஸோ கன்வெர்ட் வீடியோ அப்படின்னு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் வீடியோன்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வீடியோ வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது. இப்போது இது நம்ம எப்படி வந்து ஃபிலிமோராவில் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சைடில் இருக்கா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை கிராப் பண்ணி இதில் ட்ராக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா இதை வந்து டோன்ட் ஷோ த மெசேஜ் கொடுத்து நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க. ஓகேவா? நோ கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளோட ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ நம்ம இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம வந்து இதை வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்டில் இதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை இம்போர்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணி இதை நான் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே வந்து இப்படி போடலாம். ஸோ இப்படி நான் வந்து போட முடியும். இந்த மாதிரி நான் போடலாம். நான் வந்து இந்த இடத்துல போடுறேன் பிகாஸ் எனக்கு இந்த இடத்துல வந்து வீடியோ 1 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதில் போடுறேன். அண்ட் டோன்ட் சேஞ்ச் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து இதோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ்னால் இப்போ இது வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மவுஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து இப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா இதோட சைஸஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதோட சைஸஸை உங்களால் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நார்மலான விஷயம். இப்படி நான் மேலே தூக்குனேன் அப்படின்னா என்னால் வந்து இதோட சைஸஸை என்னால் எப்படி வேணுமோ நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி நம்ம கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து மேலே வச்சுக்கலாம், இல்லை கீழே வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக வருதோ நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சைஸ் பெருசாக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா பெருசாகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இப்போது நீங்கள் நார்மலாக இதில் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளே பட்டன் இருக்குல்ல, நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா ப்ளே ஆகும். ஸோ பேசிக்காக ப்ளே ஆகுது கரெக்டாக. அண்ட் இப்போது நீங்கள் இந்த இடத்துல அதாவது இங்கே டைம் காட்டுது இல்லையா, இந்த இடத்துல உங்கள் மவுஸை வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து மவுஸ் வந்து யாரோ வந்து மாறும். இது எதுக்கு அப்படின்னா ஜூம் அவுட் ஜூம் இருக்கு. அதாவது இந்த வீடியோவுக்கு ஜூம் அவுட் ஜூம் இன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கிளிக் பண்ணி நான் வந்து இந்த சைட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், வீடியோட சைஸ் வந்து சின்னதாகி இந்த மாதிரி வந்து சின்னதாயிரும். ஓகேவா? சின்னதாயிரும். இதே நான் கொஞ்சம் இப்படி மறுபடியும் இந்த சைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வந்து பெருசாகும். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி சரிப்பட்டு வரல அப்படின்னா இங்கே வந்து சிம்பிள் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மைனஸ் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆகும், சின்னதாகும். இது வந்து வீடியோ வந்து கட் பண்ணலை, ஜஸ்ட் வந்து அந்த சைஸை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுறதை சின்னதாக்குது. இப்போ நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜூம் ஆகுது, அவ்வளோதான். ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெட் கலர் இந்த மார்க் இருக்குல்ல, இதை நான் ட்ராக் பண்ணி நான் வந்து எங்கே என்னோடய சாங்கை நான் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து எல்லா இடமே பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாட்டை கட் பண்ணணும்னு நினச்சா கரெக்டாக. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து அந்த லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணலாம், லைட்டாக நான் வந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி பேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக மவுஸ் வச்சு நவுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா சைடு சிம்பிள் இருக்குல்ல, நம்ம ஆரோ சிம்பிள்ஸ் நம்ம கீபோர்டில் சைடில் நவுத்தணும் அப்படின்னா இப்போ நவரும் பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ரேமாக நவரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமாக பர்ஃபெக்டாக பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் இந்த லைனில் இருந்து தான், இந்த ஒரு சீனில் இருந்து தான் அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதில் இருந்து தான் வேணும் கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த ரெட் கலர் இந்த யாரோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கும்போது இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கட் சிம்பிள் இருக்கும். ஓகேவா? இந்த கட் சிம்பிளை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த செகண்டே என்ன நடக்கும், இந்த பார்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக கட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாங் வந்து எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு போய் பார்க்கலாம். எப்போ எண்ட் ஆகும், எப்போ அந்த லைன் எண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல அந்த லைன் எண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட எண்ட் ஆகுது கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி மறுபடியும் அந்த இடத்துல அந்த ரெட் கலர் இதை வச்சுட்டு நான் இப்போ கட் பண்ணேன் அப்படின்னா இது தனியாக அது தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு இந்த ஒரு பாட்டு மட்டும் தனியாக கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த முன்னாடி பாட்டு நமக்கு வேணாம் கரெக்டாக. ஸோ சிம்பிளாக இதை கிளிக் பண்ணி நீங்கள் கீபோர்டில் டெலீட் பட்டனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் கோடு மாதிரி போகுது கரெக்டாக. செலக்ட் பண்ணி இங்கே வந்து டெலிட் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து எப்படி வேணால் பண்ணலாம். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து அப்படியே நான் கொண்டு போயிட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். எப்படின்னா இதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சின்னதாயிரும் கரெக்டாக. சின்னதான அப்புறம் இதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இப்போது நம்மளோட சாங்கு ஃபுல்லாக நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 20 செகண்ட்ஸோ இல்லை நமக்கு தேவையான லைன் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த லைனோட அந்த சாங் வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த சைடில் வர இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு வீடியோவை கட் பண்ணி நமக்கு தேவையான ஃபுட்டேஜை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் கரெக்டாக. இதான் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்கில் கற்றுக்கிற ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம அடுத்தடுத்து வந்து மெர்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபேட் அவுட் ஃபேட் இன் அப்பெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து 20 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது நம்ம இப்போ வந்து வீடியோ எடிட்டர் உள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே வீடியோ ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ எடிட்டிங் இப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இது உள்ளே போயிட்டு நான் வந்து இதுக்கு வந்து இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டர் செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோக்கு என்ன நேம் வேணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுக்குறேன்.
அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன ஒரு ரெசல்யூஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து நிறையா ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து குட்டுன்னு இருக்குது, பெட்டர்னு இருக்குது, பெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பெட்டர் அப்படின்னு போடும்போது நம்மளோட கிளாரிட்டி இருக்குது இல்லையா, நம்ம வீடியோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா வால்யூமும் எல்லாம் இருக்கும், பட் எம்பி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பெட்டர் அப்படிங்கிற இந்த குவாலிட்டியில் வச்சு தான் ரெண்டர் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஹை குவாலிட்டியில் வரும். உங்களுக்கு இன்னும் ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னா இதில் வந்து எண்டிங் ஆப்ஷன் 80,000 kbs இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து எண்டிங் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து எண்டிங் ஆப்ஷன்ஸ், இதுலேயும் எண்டிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் இதுலேயும் லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவான ஹை குவாலிட்டியில் வரும். இப்போ நான் ஓகே கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த 20 செகண்ட்ஸ் வீடியோவே வந்து 200 MB. பிகாஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெஃபினிஷன் கிளாரிட்டிங்கிறதுனால. இப்போ நான் சிம்பிளாக எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? மேபி உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரேம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டைம் கொஞ்சம் நடக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால சைடில் இந்த வீடியோக்கு சைடில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஃபிலிம் மோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ வரும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டரிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபைன் டார்கெட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஃபோல்டரில் இது சேவ் ஆகிருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். நான் ஜஸ்ட் இப்போ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். வந்து அந்த எண்டிங் ஸ்டாப்பில் 20 செகண்ட்ஸில் நமக்கு தேவையான லைன்ஸ் மட்டும் ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சாங்கில் காட்டினதால நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் எப்படியும் நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கோ ஒரு சாங்குக்கு தான் நீங்கள் இன்டர்வியூக்கு அந்த மாதிரி தான் எடிட் பண்ண போகிறீங்க. அதனால் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் காட்டினா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி எக்ஸாம்பிள் காட்டி கட் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ எடுத்து 2 வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதை எப்படி வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோ மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ண கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான விஷயங்களை கற்றுக்கலாம்.